ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வீட்டு பூக்களில் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 ஜீனியா பூ பூத்துருக்கு. அதுக்கு பிறகு காக்கட்டான் வந்து மொட்டு நல்லா வச்சுருக்கு. அப்புறம் பூவெலாம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிட்டுங்க. அதனால தான் அடிக்கடி வீடியோ போட முடியலை. ஏன்னா பூ பூத்தா தானே நம்ம வந்து பறிக்கிற மாதிரி வீடியோ போடுறது. பன்னீர் ரோஸ் வந்து ஒன்று பூத்து இருந்தது. பூ வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் நல்ல டேபிள் ரோஸ் தான் அழகாக டபுள் கலர், ட்ரிபிள் கலரெல்லாம் பூத்து பூத்து அழகாக கிடக்கு. அதுக்கப்புறம் இது ஜாதி மல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஊரில் பிச்சிப்பூ அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா பூத்துக்கிட்டே இருக்குது. எப்போவுமே இது பூ இல்லாமல் இதில் எப்படியாவது ஒரு பூவாவது வந்துடும் டெய்லி. இதில் வந்து நாங்கள் டெய்லி வந்து கடைக்கு வந்து ஒரு 2 வாராகி அம்மன் ஒன்று, பிள்ளையார் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 3 3 மொட்டு 6 மொட்டு பறித்து எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து டெய்லி ஈவினிங் வந்து கடையில் வந்து சாமிக்கு வச்சுருவேன். அதுக்கு பிறகு வந்து எப்பவும் போல் இருவாட்சி, அப்புறம் சங்கு புஷ்பம் தான் கொஞ்சம் பூத்து கிடந்தது இன்றைக்கி. இருவாட்சியுமே வந்து நல்லா இந்த வருஷம் பயங்கரமாக பூ கொடுத்துருக்குங்க. அப்படியுமே இன்னும் சின்ன சின்ன மொட்டுலாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வருஷம் மாதிரி ஒரு நாளும் வந்து இருவாட்சி பூத்ததே கிடையாது. மொத்தமே 4ஓ 5 பூ தான் வருஷத்தில் பூக்கும். இந்த வருஷம் அவ்வளோ அதிசயமாக இருந்தது. அவ்வளோ பூ பூத்து குலுங்கிட்டு இன்னும் மொட்டு வச்சுருக்கு. அப்புறம் சங்கு புஷ்பம், அப்புறம் எங்கள் அம்மா ஊரில் இருந்து சங்கு புஷ்பம் வந்து விதை கொடுத்தாங்க. நல்லா அடுக்காக இருக்கும்னு அது வந்து ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 3 4 செடி வளர்ந்துருக்கு. பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பறிக்கிற சங்கு புஷ்பம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் புதுசாக வளர்ந்துருக்கு அந்த தொட்டியிலேருந்து. இதிலேருந்து நம்ம பறிக்கிற அந்த பூச்செடியிலேருந்து விதை விழுந்து விழுந்து ஒவ்வொரு இடமா சங்கு புஷ்பம் பூத்துருது. அவ்வளோதான். இப்போ பூ எல்லாமே நல்லா கம்மியாயிடுச்சுங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் அந்த நுனியை வந்து நம்ம இப்பவும் வெட்டி விட முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மஞ்சள் கலரு டேபிள் ரோஸ். இது வந்து நம்ம வீட்டில் வேலைக்கு இருக்காங்கள, லக்ஷ்மி அக்கா கொடுத்த மஞ்சள் கலர் டேபிள் ரோஸ் அழகாக பூத்துருக்கு. இன்றைக்கி இவ்வளோந்தான் பூத்த பூக்கள்.